வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எக்கச்சக்க கெடுபிடி தாவேகா விஜய்க்கு எகிரும் பிரசரா. மாநாட்டு தேதி மாற்றத்திற்கு இதுதான் காரணமா? வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். அதாவது நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் தனது கட்சியின் 2வது மாநாட்டை ஆகஸ்ட் 25ஆம் தேதி சென்டிமெண்டாக நடத்த திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. பல்வேறு காரணங்களால் அந்த தேதி மாற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் விஜய்க்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்பதாலே குறிப்பிட்ட நாளில் மாநாட்டை நடத்தவில்லை என அவரது கட்சி நிர்வாகிகளாம் அவரை குற்றம் சாடி வந்துள்ளனராம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில்தான் அரசியல் கட்சி தலைவர்களின் பார்வை களத்தை நோக்கி திரும்பி இருக்கிறதா. அதாவது அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி தொடங்கிய பிரேமலதா விஜயகாந்த் வரை மக்களை தேடி சுற்றுப்பயணத்தையும் பரப்புரையும் மேற்கொண்டு வருகிறார்கள். இது ஒருபுறம் இருக்க, தமிழக அரசியலிலே புதிய வரலான விஜய் அவர்களையும் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வருகிறாராம். அதிகாரப்பூர்வமாக இவரது முதல் தேர்தல் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பே நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் கூட விஜய் மக்கள் இயக்கத்தினர் போட்டியிட்டு இருந்தாலும் கூட முதல் முறையாக கட்சியின் பெயரை தாங்கி வேட்பாளர்கள் களம் இருப்பதாக தமிழகம் முழுவதும் அரசியல் பார்வையாகவும் பார்க்கப்படுகிறது. இதையடுத்து தமிழகம் முழுவதும் விஜயின் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதற்கு முன்னதாகத்தான் தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும் என்பது விஜயின் திட்டமாகவும் கருதப்படுகிறது. இதற்காக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மதுரையை சினிமாவிலிருந்தே அரசியலுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்திய விஜயகாந்தின் சென்டிமெண்டிலிருந்தே மனதில் கொண்ட விஜய் அவர்கள் மதுரையை தேர்ந்தெடுத்ததாக தகவல் வெளியாகிறது. அதாவது குறிப்பாக ஆகஸ்ட் 25ஆம் தேதி மாநாடு நடைபெறும் என நடந்த மாதமே விஜய் அறிவித்திருந்தார். ஆனால் மேலும் ஆகஸ்ட் 25ஆம் தேதி அறிவித்ததற்கு தினம் பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் ஏற்கனவே அரங்கேறி இருந்ததுதான் காரணம் என்றும் அன்றைய தினமானது நடிகர் விஜயின் திருமண நாள் என்பது நிரூபிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் விஜய்க்கு ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே உறுதுணையாக இருந்த விஜயகாந்தின் பிறந்தநாளும் கூட அன்றைய நாளிலே வருவதால் அவர் அதை கூட செய்திருக்கலாம் என்று அரசியல் யூகங்கள் கூறுகிறதாம். விஜயகாந்தின் சொந்த ஊரில் விஜயகாந்தின் பிறந்த நாளில் மாநாடு நடத்தப் போவதை நினைத்து விஜய் அவர்கள் உற்சாகத்தில் இருந்தார். ஆனால் தேமுதிக ஆதரவு வாக்குகள் விஜய்க்கு கிடைக்கும் என வசப்பட்டது. இந்த நிலையில் தான் அறிவிக்கப்பட்டிருந்த முன்னதாக ஆகஸ்ட் 25ஆம் தேதி இல்லை, ஆகஸ்ட் 21ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடைபெறும் என விஜய் அவர்கள் திட்டவட்டமாக அறிவித்து விட்டாராம். 20ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருவதால் அதற்கு முன்பதாகவே பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் கண்டிப்பாக கையாள வேண்டும் என கேட்டுக்கொண்டதால் மாநாட்டு தேதியையும் நடிகர் விஜய் அவர்கள் மாற்றி தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம்தான் விஜய்க்கு தொடர்ந்து நெருக்கடிகள் தரப்பட்டுள்ளதாக குற்றம் சாடுகின்றனர். கட்சி இதில் இருந்து ஏதாவது ஒரு சின்ன கிளப்ப வேண்டும் என பல்வேறு கட்சிகள் நினைக்கிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் கூட விக்கிரவாண்டியில் முதல் மாநில மாநாட்டை நடைபெற்றது. அதில் மதுரை, திருச்சி, சேலம் பல இடங்களிலிருந்து அந்த தமிழகத்திற்குத்தான் ஒன்றிணைய மறைமுக நேரடியாகவோ காரணம் என்றும் கூறியிருந்தார். அது மட்டுமன்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் நடத்தப்போடும் இந்த மதுரை மாநாடானது மிகப்பெரிய அளவில் அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கும் என்றும் அரசியல் பார்வையாகவும் பார்க்கப்பட்டு வருகிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.